அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளோட வாழ்க்கையை ஓஹோன்னு மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றின சிறப்புகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அதிக அளவில் உச்சரிக்க மறந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கட்டாயம் நம்முடைய ஒவ்வொரு விதியின் பூட்டுக்களையும் திறக்கக்கூடியதாக இருக்கு. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் இந்த ஒரு வார்த்தையில தீர்வு இருக்கு. அதே போல உங்களோட ஒட்டுமொத்த தேவைக்கும் இந்த வார்த்தையே போதுமானது. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை வச்சு 2 வஜீஃபாக்களை நான் சொல்லித்தர போறேன். அதாவது அன்றாடம் உங்களுக்கு தேவையானது கிடைக்கிறதுக்கான ஒரு வஜீஃபா. இரண்டாவது, ஒரு பெரிய ஒரு ஹாஜத் இருக்கு, நிறைவேறாத ஒரு ஹாஜத் இருக்கு, அதை எப்படி நம்ம அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற பத்தின 2 வஜீஃபாவை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வார்த்தையை நீங்க இன்றிலிருந்து இந்த பதிவு கேட்டதிலிருந்து தினமும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி வெறும் 11 தடவை மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நீங்க உச்சரிக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் அனைத்தையும் அடையக்கூடிய அதிர்ஷ்டசாலியா இருக்க முடியும். இன்னும் இந்த உலகத்துல நீங்க தான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருக்க முடியும். ஏன்னா நாம் நினைக்கக்கூடிய ஞாமத்தை விட அல்லாஹ்விடமிருந்து அதிகமான ஞாமத்துக்களை இழுத்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அது இந்த வார்த்தை தான். ஆனா நம்மள பலரும் ஓத மறக்கக்கூடிய வார்த்தை அது இந்த வார்த்தை தான். அதுதான் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற தக்பீர். இந்த ஒரு வார்த்தைக்குள்ள இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தும் உள்ளடங்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வார்த்தை இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட பெருசு அப்படின்னு அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குரான்ல சொல்லிட்டான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இந்த வார்த்தையை நம்ம தினமும் 100 தடவை உச்சரிச்சோம் அப்படின்னா நமக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுது, 1000 பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது, 1000 அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுது. இன்னும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தேவையான பரக்கத்துக்களை நமக்கு பொழியக்கூடிய வார்த்தையா இருக்கு. அது மட்டுமல்ல, மறுமையில இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான சொத்துக்களை குவிக்கக்கூடிய வார்த்தையில இதுவும் ஒரு வார்த்தை. ஏன்னா அல்லாஹ்தாலா நம்ம ஒவ்வொருத்தருக்காகவுமே மறுமையில ஒரு இடத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். நம்முடைய இடத்தினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? இந்த உலகத்தை விடவும் 10 மடங்கு பெரிய இடத்தை இருக்கிறதுலயே ரொம்ப கடைசியாக நன்மைகள்ல குறைவா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அல்லாஹாலா அந்த இடத்தை கொடுக்குறான். அப்ப ஆக சிறந்த அமல்கள் செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானதை விட நமக்கு பெரிய ஒரு உலகம் அங்க நமக்கு இருக்கு. சொந்தமா நமக்கு அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கிறான். ஆனா அந்த இடத்தை இப்ப எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா ரொம்ப வெறுமனே வச்சிருக்கிறான். வெறும் மண்களை போல தூய்மைப்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த இடத்துல நமக்கு தேவையானத சந்தோஷங்களை இன்னும் அருட்கொடைகளால நிரப்பக்கூடிய ஒரு சொத்தை நம்ம தான் சம்பாதிக்கணும். அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் எங்கிருந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அதுல ஆக சிறந்த வார்த்தை சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர். நம்ம சொல்ல சொல்ல அல்லாஹாலா அந்த வெறுமனே வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கான சில மரங்களை நடுறான். ஏன்னா மரங்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நம்ம தேடக்கூடிய செல்வங்களை போல மறுமையில அது நமக்கு ஒரு பெரிய சொத்துக்களாகவும் நம்மளுடைய சுகபோக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் நமக்கு அங்க இருக்கு. அப்படிப்பட்ட சொத்துக்களை நீங்க அதிகமா சேகரிக்கணும் அப்படின்னா சொல்லுங்க அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தையை இன்றைக்கு நம்மள பலரும் உபயோகிக்கிறதே கிடையாது. ஆனா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, தொழுகையில அதிகமா நம்ம இந்த வார்த்தையை தான் சொல்லக்கூடியவங்களா நம்ம இருப்போம். இன்னும் பாங்குல இந்த வார்த்தை தான் முதல் வார்த்தையா இருக்கும். அது மட்டும் இல்ல, பிறந்த குழந்தையினுடைய காதுல சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இந்த வார்த்தையா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, பிராணிகளை அறுக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தையும் இந்த வார்த்தையா தான் இருக்கும். இந்த வார்த்தை இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முழுமையா இடம்பெறல அப்படின்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த விஷயம் சரியான விஷயமா இருக்காது. எனவே உங்களுக்கு வேலைகள் கடினமா இருக்கா? சொல்லுங்க அல்லாஹு அக்பர். உங்களோட பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கா? சொல்லுங்க. உங்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கா? சொல்லுங்க இந்த வார்த்தைய. உங்களோட வேலை கஷ்டமா இருக்கா? பெண்களுக்கு வீட்டு வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப சொல்லுங்க அல்லாஹு அக்பர்.
ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கடினமாக தோன்றக்கூடிய விஷயங்களை நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அதை அல்லாஹ் எளிமையாக மாத்தி தருவான் அப்படின்னு. அதனால தான் நீங்க ஒரு மேடான பகுதியில ஏறுறீங்க, மேலே ஏறுறீங்க, ஒரு படிக்கட்டிலேயே ஏறுறீங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அல்லாஹ் அக்பரை சொல்லுங்கன்னு ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே உங்களுக்கு எந்த விஷயம் கஷ்டமா இருக்கோ, ரொம்ப கடினமா இருக்குதோ, எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கடன்கள முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்களுக்கு வேலைக்கு போனா கஷ்டமா இருக்கு. பெண்களுக்கு வீட்டு வேலைய செய்யறதே கஷ்டமா இருக்கு. பிள்ளைகள பார்க்கறதே கஷ்டமா இருக்கா? சொல்லுங்க. அந்த தருணத்துல அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதை மிக மிக லேசாக மாற்றித் தருவான். ஏன்னா இந்த வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்மகிட்ட எதுவுமே இல்ல. எல்லாமே அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வருது. அல்லாஹ் எல்லாத்தையும் விடவும் பெரியவன் அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. எல்லா பெருமைக்கும் உரியவன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை. எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீ தான்டா அல்லாஹ் பெரியவன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா எப்பவுமே அல்லாஹ்வ பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைய சொன்னோம் அப்படின்னா, அல்லாஹ் அத ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான். அல்லாஹுடைய நேசத்திற்குரிய அடியாராக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வேண்டுதல்களும் நமக்கு நிறைவேறும். நம்ம ரப்பு கிட்ட என்னத்தை கேட்டாலும் அவனுடைய கருணையை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை நமக்கு கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய விதியை மாற்றிக்கொள்ள விரும்பினால் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, உங்களுடைய தலையெழுத்தவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அது அல்லாஹு அக்பர் மட்டும்தான். இந்த தக்பீரை உங்களோட வாழ்க்கையில அதிகப்படுத்துங்க. இப்போ நான் 2 வஜீஃபா நான் உங்களுக்கு இதை வச்சு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல முதலாவதாக செய்யக்கூடிய ஒரு வஜீஃபா இரவுல நீங்க தூங்கும்போது செய்யக்கூடிய ஒரு வஜீஃபா. அதாவது இரவு நேரம் என்பது நம்ம இரவு நேரத்தை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். இரவு நேரம் என்பது நாள் முழுக்க நம்மளோட வேலைகளை பார்க்குறோம், இன்னும் ஹலாலா சம்பாதிக்கிறோம், ஹலாலான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், இன்னும் ஐவேளை தொழுகையை தொழுகிறோம். ஆனா இரவு நேரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த செய்த வேலைக்கு அல்லாஹ் பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இரவு நேரம். அதனால அந்த இரவு நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்தணும். சாதாரணமா விட்டுறக்கூடாது. இப்ப நம்ம செய்யற ஒரு வேலைக்கு கூலியை நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணுமா இல்லையா? ஆனா நம்ம எல்லோருமே வேலையை செஞ்சுட்டு கூலியும் வாங்காம நம்ம வந்துடுறோம். அதனால இரவை பயன்படுத்துங்க. சின்ன ஒரு திக்ரையாவது கொண்டு அல்லாஹ்விடத்துல நீங்க நெருங்குங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு பரிசை கொடுத்து பரிசுகளால சந்தோஷப்படுத்தி அழகு பார்ப்பான். அதுல இரவுல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை அல்லாஹு அக்பர் தான். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வஜீஃபாவை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஒரு வஜீஃபாவை இஷா தொழுகைக்கு பிறகோ அல்லது தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்கு பிறகோ அல்லது தூங்க போறீங்க அப்போவோ நீங்க நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு முறை தரூதை இப்ராஹிம் சலவாத்தை ஓதிட்டு உங்களோட அந்த ஹாஜத் இருக்கும் இல்லையா, நாளைக்கு எனக்கு இதெல்லாம் நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத நீயத்தை வச்சுக்கிட்டு 11 தடவை அல்லாஹு அக்பர் அப்படின்னு முழு கவனத்தோட இந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தோட நீங்க சொல்லணும். அடுத்தது சூரா கௌசரை 11 தடவை நீங்க ஓதணும். ஒரு முறை ஆயத்துல் குர்ஷியை நீங்க ஓதணும். மீண்டும் நீங்க செலவாத்த ஒரு முறை ஓதி அல்லாஹ்விடத்துல நீங்க அதிக அளவில் நீங்க துஆ செய்யணும். உங்களுடைய செல்வத்திற்காக, இன்னும் உங்களுடைய வெற்றிக்காக, இன்னும் உங்களுக்கு தேவையான நியாமத்திற்காக. அடுத்தது 2வது வஜீஃபா, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, அது தீரணும், கடன் தீரணும், நோய் நீங்கணும், ஒரு பெரிய ஒரு சோதனையை விட்டு நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும், இன்னும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கோம், அது நடக்கணும் அப்படின்னா இந்த 2வது வஜீஃபாவை நீங்க பயன்படுத்தலாம். சிரமத்தில், சோதனையில், கஷ்டத்தில், நெருக்கடியில் சிக்கியிருக்கும் ஒரு முஸ்லிம் 2,10,000 முறை அல்லாஹு அக்பர் என்று நியத்து வைத்து கூறினால் அல்லாஹ் அவரை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவித்து மகிழ்வான வாழ்க்கையின் கதவுகளே திறந்து விடுகிறான். எனவே உங்களுக்கு ஏதேனும் பெரிய ஒரு சோதனை இருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய சோதனை இருக்கு, அதிலிருந்து வெளியேறணும், கடன்லேருந்து வெளியேறணும், நோயிலிருந்து வெளியேறணும், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், இப்படி நிறைய கனவுகளோடவும் நிறைய துஆவோடும் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய
பேர் சமீபமாக பேசிட்டு இருக்காங்க. அதில் நிறைய வயதானவர்கள் பேசுகிறாங்க. அவங்களுடைய கவலையெல்லாம் என்ன அப்படின்னா, பெரிய அமல்கள்லாம் செய்ய முடியலம்மா, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கடனால் கஷ்டப்படுறாங்கங்கிறாங்க. இன்னும் நிறைய வயதானவர்கள், எனக்கு நிறைய கடன் இருக்குது, அதிலிருந்து வெளியேறணும், நான் நிம்மதியாக அல்லாஹ்விடத்தில் கடன் இல்லாமல் போய் சேரணும், அதற்கு ஏதாவது எளிமையாக வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அல்லாஹ் அக்பர் வஜீஃபா போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன். எனவே நான் 2 வஜீஃபாவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று, நீங்கள் தினமும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது. ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் உங்களுக்கு அழகுபடுத்தி, உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து, உங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபா. 2வது, பெரிய காரியத்தை உங்களுக்கு நடத்தி தரக்கூடிய வஜீஃபா. எனவே இந்த 2 வஜீஃபாவையுமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதிக அளவு நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இரு உலகிலும் மகத்தான வெற்றியை உங்களுக்கு பரிசாக கொடுப்பான். இன்னும் உங்களுடைய விதியையும் மாற்றி அமைப்பான். எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய ஒரு கிதாப், இன்னும் நாளும் ஓத வேண்டிய வஜீஃபாக்கள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழ்லையே முழு குரானும் இருந்தால் நல்லாயிருக்கும், தமிழ் குரான் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.